ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 4 வீடியோ தான் இது. கீதாஞ்சலி என்னும் நூலை எழுதியதற்காக 1913 இவர் நோபல் பரிசு பெற்றிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவர், அதாவது ஆசிய கண்டத்திலே முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவரோட இலக்கிய பணியை பாராட்டி ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நைட்வுட் என்ற பட்டத்தை இவருக்கு 1915 கொடுக்குது. ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அதை எதிர்த்து இவர் நைட்வுட் என்ற பட்டத்தை திரும்ப அளிச்சிடுறாரு, அந்த கவர்மெண்ட்டுக்கே திரும்ப கொடுத்துட்றாரு. ஓகேங்களா. அப்புறம் இவர் நோபல் பரிசு எந்த கேட்டகரி கீழே வாங்குவார்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு கீழே தான் வாங்குவார். இலக்கியம் என்ற கேட்டகரி கீழே வாங்குவார். எதுக்காகனா கீதாஞ்சலி என்னும் நூலை இயற்றியதுக்காக இவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். இவர் எப்போ இறந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 1941 இறந்திருப்பார். இவரோட சிறப்பை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, வங்கதேசத்துக்கு தேசிய கீதத்தை ஏற்றி தந்தவர் இவர் தான். ஆசியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான். அதாவது நம்ம தேசிய கீதம் ஜனகணமன அந்த பாடலை இயற்றவர் இவர் தான். இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.